வாய்ஸ் வந்து எனக்கு வாயில வந்து ஆசிட் விழுந்து தேங்காய் எண்ணெயில தான் இந்த பிளட் கலக்கி வைப்பாங்க. அந்த மேக்கமாம் வந்து ஆசிட்டோல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த பிளட் மிக்ஸ் பண்றது வந்து அந்த ஆசிட்டோல மிக்ஸ் பண்ணி வச்சிட்டார் தேங்காய் எண்ணெய் பட்டு. அது வாயில ஊத்த வேண்டியதா இருக்கு. இந்த மூச்சுக்குழா வந்து அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஏஜ் ஆக ஆக ரொம்ப ட்ரை ஆகுது. அதே அவ ஒரு வசி இப்படி மறைச்சிடும். அவ இப்படி மறைச்சிடும், நெத்தி இப்படி மறைச்சிடும் அப்படின்னு உடனே அவ இன்னிலடி அவுட் சொல்லி அப்போ கோபம் அழுகி ஜாஸ்தி ஆயிடும். அளவு வச்சிருவாங்களா? கற்பனை தான். அடிப்படையும் சரி சினிமாவிலையும் சரி எனக்கு சகோதரிகள்ல அவ முக்கியமான சகோதரி தான். உருவசி வந்து சின்னது இருந்திருந்தா எங்க சிரிப்பு நாங்க மறந்துருக்கோம். அவ வீட்டுல இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மறந்துச்சு, அது போயிடுச்சு. இப்ப இவங்க எல்லாம் கலெக்டர் பண்ணும்போது அதுதான் எங்களை மேனேஜ் பண்ணுது. இருந்தாலும் அது இழப்பது ஃபேமிலிக்குள்ள அது இமிடேஷன்ல ஒண்ணா போடணும். பொட்டேட்டோ. ஆமா பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ. மே ஐ கம் இன்? இப்ப ஷேர் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல என்னெல்லாம் சேட்டை பண்ணாங்க செட்ல அதெல்லாம் இப்ப ஷேர் பண்றாங்க. மேபி இந்த விஷயம் எல்லாம் ப்ராபபிலி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இஃப் யூ டோன்ட் மைண்ட் வந்து எனக்கு கேட்கணும்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து இப்ப நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கும்போது கேட்கணும்னு தோணிட்டு இருந்துச்சு. இந்த வாய்ஸ் இது கேட்கலாமா? இல்ல ஆன் கேமரா நான் கேட்கலாமா? கேட்கலாம். என்ன ஆச்சு மேம்? என்னோட வாய்ஸ் வந்து எனக்கு வந்து பேப்லோமா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது சின்ன வயசுல. அது வந்து நம்ம இந்த சின்ன மருகெல்லாம் வரும் இல்லையா, அது மூச்சு குழாயில வருது. ஓகே. அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பிறகு நடிக்க வந்த பிறகு எனக்கு வாயில் வந்து ஆசிட் விழுந்தது. எப்படின்னா மேக்கப் சாதா அந்த டைமில் வந்து தேங்காய் எண்ணெயில தான் இந்த பிளட்டு கலக்கி வைப்பாங்க. இப்போ பிரேம் நசீர் கூட நான் நடிச்சிட்டு இருக்கோம். அந்த மேக்கமாம் வந்து ஆசிட்டோல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. கிளாஸில் ஆசிட்டோல் விக் வாஷ் பண்ற இதுல வந்து அவருக்கு தெரியாம பிளட் மிக்ஸ் பண்றது வந்து அந்த ஆசிட்டோல மிக்ஸ் பண்ணி வச்சிட்டார் தேங்காய் எண்ணெய் பட்டு. ஓகே ஓகே ஓகே. அது வாயில ஊத்த வேண்டியதா இருந்துச்சு. அது பர்ன் ஆயிடுச்சு ஃபுல்லா பர்ன் ஆயிடுச்சு. அந்த வாய்ஸ் இந்த மூச்சுக்குழா வந்து நெட்டு மாதிரி தானே, அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஏஜ் ஆக ஆக ரொம்ப ட்ரை ஆகுது. ஓகே ஓகே ஓகே. அதுதான் என்னோட ப்ராப்ளம். வாய்ஸ் அப்படியான காரணமே அந்த ஆசிட் விழுந்தது. அவருக்கு தெரியாம தெரிஞ்சு பண்ண நம்ம சொல்ல மாட்டோம், அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் அப்படி பண்ண மாட்டாங்க, அவர் பண்ண மாட்டாங்க. ஆனா தெரியாம பண்ணியிருக்காரு. அது நம்ம விதி அப்படி வந்தது. ஓகே. இப்போ நாங்க ரசிக்கிறோம். இப்போ ஊர்வசி மேம் காமெடியா இருக்கும், கல்பனா மேம் காமெடியா இருக்கும், நாங்க பயங்கரமா ரசிக்கிறோம். உங்க ஃபேமிலிக்குள்ள அது இந்த இமிடேஷன்ல ஒண்ணா போணுமா? எக்ஸாம்பிளுக்கு இந்த பொட்டேட்டோ. ஆமா பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ. மே ஐ கம் இன்? ஓகே. ஆனா எங்க வீட்ல இமிடேட் பண்றது கல்பனா தான். ஓகே. அம்மாயில இருந்து இத்தனை பேர் குழந்தைங்க எல்லாருமே இமிடேட் பண்ணுவாங்க. பாப்பா பேசுற மாதிரி, என் பிள்ளை பேசுற மாதிரி எல்லாரையும் அப்படி கடிச்சிடும், அசிங்கமாயிடும். நம்ம சொல்ற அந்த ஸ்லாங் கூட பயங்கரமா இமிடேட் பண்ணுவாங்களா? நம்மளுக்கே என்னடா இப்படியா பேசுறோம், அப்படி பேசும். ஐயோ உருவசி பண்ற மாதிரி. தங்கச்சி அழும்போது சண்டை போட்டு இவளே ஏதாவது பண்ணி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி பெரிய அவ அழும். உருவசின்னா பொடிமோள் அழும்போது இப்படி மறைச்சிடும். அவ இப்படி மறைச்சிடும், நெத்தி இப்படி மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி அழும். உடனே அவ இன்னிலடி அவுட் சொல்லி இதை சொல்லி இது பயங்கர சண்டை. 2 பேரும் இமிடேட். இவ வந்து அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் இமிடேட் பண்ணும். அப்போ கோபம் அழுகி ஜாஸ்தி ஆயிடும். எத்தனை அளவுக்கு கம்முனே இருக்கு. இல்ல எத்தனை சொன்னாலும் இப்ப உங்களை பார்த்தா உங்களை அப்படியே இமிடேட் பண்ணு கல்பனா. நடக்கிறது பேசுறது அப்படியே இமிடேட் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு உருவசியத்தான் நாங்க ரொம்ப படுத்தி எடுத்துடும். பாவம் அவளை. அவ அழுதுட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆன பிறகுதான் கல்பனை அழ வச்சு. ஏன்னா இந்த மாதிரி இமிடேட் பண்ணுவேன், நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி பண்ணலை, அப்படி சொல்லும்போது அதை அப்படியே காட்டும். பாரு இப்படியே காட்டும். இப்படியே காட்டிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம்
அவ்வளோ பதில் காட்ட முடிச்சது. ஊர்வசி உட்கார்ந்து இருந்து நல்லா பதில் சொல்லும். ஓகே, இந்த அளவுக்கு நடக்கும்ல, இந்த அளவுக்கு நல்ல நடக்கும். கலாட்டா. ஓகே. நான் அந்த பொட்டேட்டோ காமெடி கேட்டுருந்தேன். ஆமா. கல்பனா மேம் வந்து ஊர்வசி மேம் அள வச்ச ஆமா. மேட்டர்லாம் வேற லெவலு. நீங்க அந்த பர்சன் அந்த பொட்டேட்டோ காமெடி அதெல்லாம் பார்த்துட்டு ஊர்வசி மேம்கிட்ட என்ன மாதிரியான கன்வென்சேஷன் நீங்களாச்சும் இல்ல நாங்க யூசுவலி அப்படி சினிமா பத்தி பேச மாட்டோம் ஓகே. வீட்ல. அது ஏதோ அப்படிதான், நாங்க சினிமா பத்தியே பேச மாட்டோம். வீட்ல டாக்ஸ் இருந்தா சினிமா பத்தி வீட்ல கிடையாது. ஓ, டாக்ஸ் வந்து இவங்க நடிச்ச விஷயத்த பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. பட் செட்ல நடந்த விஷயத்த பத்தி பேசுவாங்க. செட்ல இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. பட் இந்த பொட்டேட்டோ காமெடி, இந்த சூறை போற்று ஆ, ஆ. அதெல்லாம் அங்க சினிமா நடிச்ச பார்க்கும்போது விஷயம், தான் தெரியும். அத அப்படி சொல்ல ஓ, மாட்டாங்க. அப்ப அதனால அது ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி. பட் செட்ல நடந்த காமெடி, செட்ல என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஆ, இப்ப ஷேர் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல என்னெல்லாம் சேட்டை பண்ணாங்க செட்ல, அதெல்லாம் இப்ப ஷேர் பண்றாங்க. மேபி இந்த விஷயம்லாம் ப்ராபபிலி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப நடக்கிற விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே. இன்க்ளூடிங் அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஆமா. ஆ, அங்க என்ன நடந்துச்சு, ஷூட்டிங்கா என்ன சீன் சொல்ல நடந்துச்சு எதுவுமே மாட்டோம். சொல்ல மாட்டாங்க. நம்ம படத்துல போய் பார்க்கணும் என்ன சினிமா நடந்திருக்குன்னு. பார்க்கும்போது நீங்க பார்த்துக்கோங்க. ஓ, நம்ம என்ன பண்ணோங்கிறது. அது எங்களுக்கும் அப்படி ஆர்வமா தோணாது. ஓகே. சரி ஓகே. அது இருக்கு சொல்ல படத்துல. மாட்டோம். நம்மளுக்கா ஐயோ யார் நடிச்சாங்க, எப்படி இருந்துச்சு இதெல்லாம் கேட்கணும்னு தோணும். அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த ஆர்டிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கேட்கணும்னு தோணும். பட் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே. இப்படி ஓகே. போச்சு, நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆனா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க சினிமாவை மாட்டாங்க. நேசிக்கணும்னு ஆ, மட்டும் சொல்லு. சினிமாவை ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுது, எங்க குடும்பம். கல்பனா மேம் அந்த டிவைஸ் அப்போ எப்படி இருந்தது அப்படின்லாம் நாங்க பார்த்தோம். நீங்களா இருக்கட்டும், ஊர்வசி மேமா இருக்கட்டும், ஆமா ஆமா. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நீங்க சொன்னீங்க, பட் இங்கே தான் இருக்காங்க, பிரசன்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. பட் அவங்களை எவ்வளோ மிஸ் பண்றீங்க? இப்போ இருந்திருந்தா இப்போ எப்படி இருந்திருப்பாங்க? ஐயோ ரொம்பனா எங்க சிரிப்பு நாங்க மறந்துருக்கோம். அவ வீட்டுல இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பதிலுக்கு எங்க அம்மா இருக்கு, அம்மா பதில் சொல்லிடும். இந்த சின்ன விஷயம் கூட சீரியஸ் அப்படிங்கிறது எங்க வீட்டுல கிடையாது. ஓகே. அப்படி சிரிச்சுட்டே இருந்தது. அந்த சிரிப்பை போயிட்டோம். சிரிப்பு வந்து இருக்கு, இந்த குழந்தைங்க எல்லாம் இப்போ பேசுறதுனால இருக்கு. இருந்தாலும் அவளோட ஒரு மாஸ் காமெடி இருக்கு. அதெல்லாம் மறந்துச்சு, அது போயிடுச்சு. ஓகே. ஓகே. அப்பத்தான் இல்லையேங்கிறது தோணுது, புரியுது. புரியுது. சிரிப்பு மறக்கும்போது. இப்போ இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அது எங்களை மேனேஜ் பண்ணுதுங்க. எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் யோசிச்சு சிரிக்கிறோம். இருந்தாலும் அது இழப்பு தான். அதை நிமித்துறதுக்கு இந்த உலகத்தில் யாரால முடியும்னு தெரியல. கல்பனா தான். அடிப்படையும் சரி, சினிமாவிலையும் சரி, எனக்கு சகோதரிகளில் அவ முக்கியமான சகோதரி தான். உருவசி வந்து சின்னது, ஆனால் இது வந்து அதை ரீப்ளேஸே பண்ண முடியும். பண்ணவே முடியாது. ஸோ அந்த அதுக்கு மாதிரி பதில் யாருமே இல்லை. நீங்க சொல்ல சடனாக தோணுச்சு எனக்கு. இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆமா. எனக்கு இந்த குடும்பங்கள் கூட எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆமா. இப்போ ரகுவரன் சாரா இருக்கட்டும், ஆமா. மனோரமா ஆச்சியா இருக்கட்டும், எனக்கு நான் வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன், அவங்கள ரசிகனா ரசிச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து as a ஃபேமிலி, இப்போ கல்பனா மேமோட ஏதோ ஒரு சீன் டிவியில் வரும்போதோ, இப்போ சேனல்ல மாத்திட்டு இருக்கும்போது வந்தா ஏதாவது தோணுமா உங்களுக்கு? ஏதாவது ஐயோ ஆமாம் ஆமாம். அவ காமெடி அவ படங்க வரும்போது அம்மா இருக்கும்போது நாங்கள் மாற்றிடுவோம். அம்மா பார்த்துட்டே இருக்கும், ரசிச்சுட்டே இருக்கும்போது அம்மா அழ ஆரம்பிக்கும். ஓகே. ஓகே. அதனால இப்போ கூட நான் கூட அவளோட சீரியஸ் படங்க நான் பார்க்க மாட்டேன். ஓகே. இப்போ ஓகே. நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா அது முடியலை, பார்க்க முடியலை. காமெடி பார்த்து கொஞ்சம் வரும்போது ஏதோ மிஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு. பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல, நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப வெயிட் ஆகுதுன்னு. ஓகே. ஓகே. ஏன்னா பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல, கொஞ்சம் கழிச்சுட்டு ஐயோ இது இல்லையே நம்மளுக்கு இப்போ ப்ரெசன்ஸில் இல்லையே அப்படின்னு தோணும். இல்ல, அது fine. ரொம்ப ரொம்ப okay. ஃபீல் ஆயிடும். ஃபேமிலி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், பொங்கலோ தீபாவளியோ, இப்போ நீங்க இன்கேஸ் வந்து கேரளாலே இருந்திருந்தா ஓணம் மட்டும்தான் இல்லையா? ஆமா. அங்க அங்க ஓணம், ஓணம். விஷு ரெண்டு இருக்கு. ஓணம் விஷயம் விஷு ரெண்டு இருக்கு. பட் இங்க இந்த ஃபேமிலி செலிப்ரேஷன், இந்த தீபாவளி பொங்கல் டைம் ஆமா. அது வந்து உண்மையை சொன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணதே கிடையாது ஆர்டிஸ்ட் ஆன பிறகு. புரியல. ஆமா, ஆமா. தீபாவளிக்கு உருவசி வேற எங்கேயாவது இருக்கும், கல்பனை வேற ஏதாவது செட்டில இருக்கும், நான் வேற ஏதாவது செட்டில இருக்கும். ஓ, ஓணத்துக்கு இருந்தா கூட எங்களுக்கு அந்த லீவு கிடையாது.
இவங்க செட்லயே தான் சாப்பிடுவாங்க, செட்லயே தான் கொண்டாடுவாங்க செட்டிலே தான். அவங்களுக்குள்ளே. அபூர்வமா தான் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்றது. ஒருவேளை இப்போ திருவோணத்துக்கு நாங்க வரல. திருவோணம் தானே நம்ம பொங்கல். இந்த காணும் பொங்கல் மாதிரி காணும் ஓணம் எல்லாம் ஓகே இருக்கு. ஓகே. இந்த ஓணத்துக்கு அன்னைக்கு வர முடியலைன்னா, அம்மா நாங்க மறுநாளைக்கு வரோம். இத்தனாந்தி வரோம். அப்படி சொன்னா நாங்க எல்லாம் ஒண்ணு சேரோம் இல்ல. அதுதான் திருவோணம். ஓ அது மெயினா அவங்க கொண்டாடுவாங்க. அது நாங்க அன்னைக்கு நாங்க மெயினா கொண்டாடுவோம். அது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது, புது ட்ரெஸ் எடுக்கிறது. எப்போது எங்க அம்மா போய் எல்லாருக்கும் ஒண்ணா எடுத்துட்டு வர பாருங்க ட்ரெஸ். அதுதான் ஓணம். அல்லாம எங்களுக்குன்னு அந்த டைம்ல போய் ட்ரெஸ் எடுக்கிறது சரி. அது கிடையாது. அப்படி எதுவுமே இல்ல. எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நாங்க அப்படி Festivals கொண்டாடுனதே இல்ல. நாங்க ஒண்ணா. ஈவன் இப்பயுமா இல்ல அப்பயா? எப்பவுமே இப்பயுமே அப்படிதான். அது அப்படி கம்ப்ளைண்டாவும் சொல்ல மாட்டோம். இந்த இல்ல அது செட்ல புரியுது. இருப்பாங்க. ட்ரெஸ் எடு அந்த ஒரு புரிதல் எனக்கு ஆமா, புரியுது. இவங்க செட்ல இருப்பாங்க. சரி ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அவ்வளவுதான். ஆ, இல்லாம நீங்க வரணும். வந்தாதான் நம்மளுக்கு இப்படி அப்படி பொங்கலுக்கு கிடையாது. வரணும். அப்படி. அது அந்த மாதிரி கொண்டாடினது கிடையாது. இன்னொன்னு புது ட்ரெஸ் ஒரு நடிகையை பொறுத்தவரை, நடிகரை பொறுத்தவரை என்னைக்கும் கோடி புது துணி உடுக்கிறவங்க அவங்க தான். ஓ கம்பெனியில புது ட்ரெஸ் தான் வாங்கி வச்சிருவாங்க. தினம் புது ட்ரெஸ் தான் நாங்க போடுறது. இல்ல அது ஒரு ஆமால புண்ணியம் அதுல ஒரு இல்லையா? அதுதான். ஓகே. அது ஒரு புண்ணியமான ஜென்மம் இல்லையா? அந்த மாதிரி கிடக்குது புண்ணியம் தானே. அப்படி எங்களுக்கு சீரியஸ்லி எங்க வருஷத்துக்கு ஒண்ணு எடுக்கிறதுக்கு 365மே அப்படி நாங்க ஆமா, புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் தான் போடுறாங்க. இருக்கோம். ஈவன் பர்த்டேஸ் கூட ஏதாவது பர்த்டேஸ் வரும்போது பர்த்டே கொண்டாட ஐயோ மாட்டோம். ஏத்துரு. பர்த்டே என்ன வந்து கேது? அநாதை இல்லத்துல அப்படி அநாதை கொடுத்துருவோம். இல்லத்துல வயசானவங்களோட இடத்துல முதியோர் அங்க இல்லம் அந்த மாதிரி. முதியோர் இல்லத்துல சாப்பாடு கொடுத்து பாயசம் வச்சு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். ஓ அல்லாம எங்க வீட்டுல அம்மா எப்போ சொல்லும், மெழுகுவத்தி ஏத்தி இல்லைன்னா விளக்கு ஏத்திட்டு ஃபோன் ஊதி அணைக்கிறது அந்த லைஃப் போன மாதிரி. இப்ப எல்லாரும் போட்டோ வச்சு பேரு வச்சு கட் பண்றது. எதுக்கு கட் பண்ணி நீயே சாப்பிடணும்? உன் பேரை எதுக்கு கட் பண்ணி சாப்பிடணும்? ஓகே ஓகே. கட் பண்ணி சாப்பிட்டு அது தப்பு இல்லையா? ஊதி அணைக்கிறது லைஃப் போறது தானே. விளக்கேத்தணும் தானே சொல்லும். விளக்கு அணைச்சிட்டுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால இப்பயுமா? இப்பவுமே ஆமா. ஒரு நாங்க கே இப்ப எங்க இவங்களுக்கு ஜெனரேஷன்ல வந்து அவ்வளோ இல்ல. பட் இவங்க என்னன்னா அப்படிதான் இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓகே ஓகே. வந்து ஸ்கூல் குழந்தைங்க இப்ப வந்து மொபைல்ல எடுத்து காட்டணும் அப்படிங்கிற வந்து நாங்க வந்து நாங்க வந்து ஃபன் பண்ணுவோம். ஆனா இருந்தா கூட இந்த மெழுகுவத்தி ஏத்தி அணைக்கிறது கிடையாது. நாங்க ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆமா அவ்வளோ ஆமா. ஸ்ட்ரிக்டா பட் இல்ல அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டா இல்ல. இதுவா ஆமா ஆமா. ஃபாலோ பண்றாங்க. எங்க லைஃப்ல வந்து அது எங்களுக்கு யாருக்கு இது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினதே கிடையாது. ஓகே ஓகே. செட்டிலே சொல்ல மாட்டோம், ரொம்ப சொல்ல ஆச்சரியமா மாட்டோம். இருக்கு. ஆனா அந்த கோயில் அந்த எந்த நாங்க இடத்துல இருக்கோம். இப்ப கூட ஒரு இனாகுரேஷன் வருது, ரெமுனரேஷன் இருக்குது இல்லையா? அது நீங்க அப்படியே ஏதாவது அநாதை இல்லத்துல கொடுத்துடுங்க. ரெசிப்டோட வாங்க, நாங்க கரெக்டா வந்துடுறோம். கல்பனா ஃபாலோ பண்றதோ தான், நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்றது தான். இந்த ஒரு இதுல ரிச்சுவல்ஸ் அந்த பயங்கரமா ஆமா அது இருக்காங்க ஆமா. இல்லையா? பட் இதுக்கு நடுவுல நம்ம பண்ண சேட்டை ஒண்ணு இருக்கு. ஏதாவது பண்ணி மாட்டினது ஏதாவது இருக்கா? மாட்டிட்டு நீங்க தானே இருக்கோம் டெய்லி வந்து. இல்லையா? மாட்டிட்டு தானே இருக்கோம் டெய்லி. இல்லையா? ஏதாவது 1 2 3 ஏதாவது 1 2 3 ஆ, ஓகே யோசிக்கிறேன். ஏன்னா டெய்லி தானே நடக்குது. நான் அப்படி அப்படியே விட்டு போயிட்டே இருப்போம். பெருசாலாம் எதுவும் இல்ல. பெருசா ஏதாவது நடக்கணுமா? இல்ல 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 ஏன் எனக்கே பயமா இருக்கு. இல்ல சரி, ஜெனரலி நம்ம வந்து இது எப்படி சொல்றது? ஏதாவது இவங்க மேக்கப்லாம் உடைச்சிருவோம்ல ஆமா. தெரியாம. அந்த உடைச்சது மாதிரி இங்க தான். ஓம்ல இல்ல. ஐய்! நீங்க அப்படி சொல்லல. என்ன? அவ வந்து இப்ப ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போமா, அதோட விட மாட்டாங்க. இருந்தாலும் அது பார்க்கறது ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன இவங்க போடுறது என்ன அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு? இது ஏதாவது நோண்டி எடுத்து அங்க தேய்ச்சு இங்க லிப்ஸ்டிக் தேய்ச்சு ஐயோ லிப்ஸ்டிக் எல்லாம் கொண்டு வந்து மேக்கப் பாக்ஸ் கீழே வச்சா நாங்க எங்கேயாவது மாடியில் அங்கங்க மேல வைக்கணும். வைக்கணும். ஏன்னா நம்ம கை சும்மா இருக்காது இல்லையா? அது ஏறி எடுத்து எடுத்து லிப்ஸ்டிக்லாம் எடுத்து உடைச்சு இது ஐயோ! சட்னியா இல்ல தேங்காய் ஆமா. சட்னியா இது? லிப்ஸ்டிக் எல்லாம் அந்த அவ்வளோ அது உடைச்சு அப்படி பேஸ்ட் மாதிரி இப்படி தேய்ச்சி மூக்கில அம்மா சொல்லு, நீ பாரு என்ன பண்ணி வச்சிருக்க பாரு." ஜோக்கர் மாதிரி மூக்குல அது வாயில ஃபுல்லாவே. வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடும். துணியில அதுல அந்த மாதிரி மாட்டி இருக்கும். ஆ, ஆ, நிறைய ஆ. பண்ணியிருக்கு. நிறைய இப்பயுமே
இப்பயுமே ஏதாவது கொண்டு வந்தா ஏதாவது உடைக்கிறது அதெல்லாம் எப்பயுமே பண்ணுவேன். கேர்லெஸ்ஸா இருப்பேனா அப்படி ஏதாவது போட்டு உடைக்கிறது. அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடும். அது மேல போய் படுத்துட்டு அப்படியே உடைச்சு கம்மல் உடைச்சு அம்மா இதை உடைச்சு இருக்காங்க. வீட்டுக்கு தான் வருவீங்க வா. எங்க இப்ப எங்களே மிரட்டும். பேசாம இரு, பேசாம இரு. ஏன்னா எங்களுக்கு மிரட்டலாம்ல. ஓகே. சோ அதனால நாங்க மிரட்டுவோம். அதனால ஏன்னா அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது. நாங்க சொல்ற விஷயம் சொன்னா யாராவது திட்டினா என்ன பண்றது? அதனால ஆனா சொல்லாம ஏதாவது இந்த மாதிரி இருந்தா தானே லைஃப்ல நினைக்கிறதுக்கு நல்லா இல்லையா? ஓகே ஓகே. சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா தான் இப்படி பண்ணோம்ல காமெடி, இப்படி பண்ணோம்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். அங்க இருந்து அப்படியே ஏதாவது ஆமா. ஓகே ஓகே. வீட்டுல நல்ல கலாட்டம். சண்டைன்னா சண்டை, ஐயோ எரும மாடு மாதிரி டாடி சேச்சி இது. சேச்சியா? இந்த ஐட்டம் ஓலே இது. இந்த ஐட்டம் போலே இது. ஆனா சூப்பர். டீனேஜ்ல இருக்கும்போது வயசை பத்தி சொல்றது இருக்குல்ல. ஐயோ அப்ப அப்ப எடுத்த உங்களோட ஒரு 3 பேரோட போட்டோ டி-ஷர்ட் போட்டு அத கை இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆமா. செம்ம கெத்தா இருக்கும்.